இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சமையல் குறிப்பு வெஜிடபிள் கட்லட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட் இந்த வெஜிடபிள் கட்லட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபிங்க. இது நார்த் இந்தியன் ரெசிபி, பட் ரொம்ப யம்மியா இருக்கும். இங்க பாருங்க, இது பட்டாணி, பச்சை பட்டாணி. நான் ஃப்ரெஷ்ஷா இது ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி. இங்க பாருங்க, அந்த பட்டாணி செடி உங்களுக்கு முன்ன நீங்க பார்த்தது இல்லைன்னா இன்னைக்கு பாத்துக்கோங்க. இப்படி இருக்கும் அந்த அந்த பிளான்ட். பட்டாணி, அதாவது பட்டாணி இது உள்ளதா இருக்கும். இந்த பிளான்ட் இங்க கிடைக்கிறது கிடையாது, பட் இப்ப இது கிடைக்கும். இதை நீங்க இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா, நம்ம உளுந்து செடி இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கும். ஓபன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இப்படி இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம இப்ப ஊர்லலாம் இதுக்கு தெரிய சான்சஸ் இல்லை, அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை 1/2 கிலோ ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் பொட்டேட்டோவும் நான் 1/2 கிலோ பொட்டேட்டோவை இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இது மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, நான் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் மீடியம் காரத்துல தான் இருக்கும். அப்புறம் இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை நல்லா ஃபைனா நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு கண்டிப்பா ஒரு 10-20 பல் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே கேஸு, அதனால சொல்லுதேன். அப்புறம் பீனட் பாருங்க, நான் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி 1க்கு 2 பண்ணி வச்சுக்கோங்க. இது கட்லெட்ல நம்ம சேர்க்கும் போது இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இடையில கடிபடும் போது. அப்புறம் பிரெட் கிரம் உங்களுக்கு இது இல்ல கிடைக்கல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரவை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரவையிலையும் சூப்பரா நம்ம பண்ணலாம். அப்புறம் உப்பு நான் ஒரு ஃபுல் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இப்படி குக்கர்ல நான் இந்த பட்டாணி நான் கிளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேங்க. பட்டாணியை போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ரெடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணியோட அளவு நீங்க 100 ml மட்டுமே ஊத்திக்கோங்க. அதிகமா ஊத்துனீங்க அப்படின்னா உங்க கட்லெட் நிறைய ஆயிலை குடிச்சிரும், அதனால சொல்லுதேன். ரொம்ப கேர்ஃபுல்லா ஊத்துங்க தண்ணி. இப்போ நம்ம இதை விசில் வைக்க போகிறோம். இன்னொன்றில் நான் கிரைண்டர் மிக்சர் எடுத்துருக்கிறேன். அதில் பூண்டு, பச்சை மிளகாய் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா 2-3 பச்சை மிளகாய் இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். இஞ்சி போட்டிருக்கேன். அப்புறம் சீரகமும் இதில் போட்டுருங்க. போட்டு இப்போ நம்ம இதை லைட்டாக நீங்கள் அதாவது நத்தலும் கொத்தலுமாக இடித்து எடுத்துக்கோங்க, திருக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக திருக்குனா போதும், தண்ணியெல்லாம் ஊற்றாமல் மிக்சரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்படின்னா தான் உங்கள் கட்லெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிடும்போது இடையில கடிபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நான் ஒரு விசில் அல்லது 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணிட்டேன். அதை நீங்கள் இது சூடாக இருக்கும் போதே ஸ்மாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பட்டாணியும் இதுவும் நல்லா ஓரளவு ஸ்மாஷ் ஆயிரும். இப்போ நான் அதாவது மஞ்சள், பெருங்காய பொடி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டேன். உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நல்லா தரோவாக எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் போட்டுருங்க அதில். இப்போ நான் பீனட் போட்டிருக்கேன், நிலக்கடலை. இந்த நிலக்கடலை போடுறது உங்கள் கட்லெட் நீங்கள் சாப்பிடும்போது ஊடையில் வர்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. ஏன்னா இவ்வளோ சூடாக இருக்கும்போது நம்மளால் கையில் பிடிக்க முடியாது. அப்புறம் இது கொஞ்சம் ஆறிட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நான் உங்கள் கையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்லெட் ஷேப் உங்கள் இஷ்டம் தான், எப்படினாலும் ஷேப் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு மெயின்குள்ளே சொல்ல மறந்துட்டேன். கார்ன்ஸ்டார்ச்சு அப்படி இல்லைன்னா மைதா மாவை இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச்சில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 4 ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் கார்ன்ஸ்டார்ச் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிரெட் க்ரம்மில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பிரெட் க்ரம்மை நல்லா எல்லா பக்கமும் இப்படி நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கட்லெட் ரெடி ஆகிட்டு, நீங்கள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பிளேட்டில் கூட இந்த பிரெட் க்ரம்மை போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக அதை நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கேங்க. ஆயிலில் போட்டுட்டேன்.
நம்மளுக்கு வந்து உள்ள ஸ்டஃப் வந்து குக்காக தான் இருக்குது, வெளியில் தான் இது வந்து குக் ஆகணும். நம்ம அதனால் லைட்டாக கொஞ்சமாக, அதாவது இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், அந்த சைடு ஒரு 3 நிமிஷம், அந்த மாதிரி ஒரு ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணி. இது ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நான் பெரட்டி போட்டுட்டேன். பாருங்கள், இப்பொழுது சுவையான வெஜிடபிள் கட்லட் ரெடி ஆகிட்டு. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.